வணக்கம் எல்லாருக்கும். நான் ரியோ. ஜல்லிக்கட்டு ஆப்வியஸ்லி நிறைய பேர் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நானும் அதை பற்றி தான் பேச போகிறேன். முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட சொல்லிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னோட நேட்டிவ் வந்து ஈரோடு தான். என் ஊருக்கு பக்கத்தில் தான் அந்த காங்கேயம் அப்படின்ற ஊர் இருக்குது. காளைகளுக்கு பேர் போன ஊர் அந்த காங்கேயம். ஸோ அங்கே இப்போ காளை இருக்கா அப்படின்னா தேடி பார்த்தோம்னா ஒரு சிலர் வீட்டில் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட மூதாதையர்கள், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றனால ஒரு சிலர்லாம் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரவணன் மீனாட்சி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கா இன்டீரியர் வில்லேஜில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வில்லேஜில் நாங்கள் சுற்றி முற்றி தேடி பார்த்தாலுமே எங்கள் கண்ணில் காளை அப்படின்னு சொல்லி ஏதாவது கண்ணில் படுதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இது எங்கே இருக்குன்னா சென்னை பக்கத்தில் ஒரு குத்தம்பாக்கம்ன்ற கிராமத்தில் தான் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயுமே அந்த காளையை வந்து பயங்கரமாக பராமரித்து வளர்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன் இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் காளை வளர்ப்பு கம்மியாயிருச்சு அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த காளையை வளர்க்குறதுக்கான பயன் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதாவது முக்கியமாக விவசாயிங்களுக்கு கிடைக்கிறதில்ல. காளையை வளர்க்குறோம் அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மாதம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ஆளுக்கு ஆகிற செலவை விட அந்த காளைக்கு பண்ண வேண்டிய செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த செலவுகளை வந்து பண்ண முடியலன்றனால விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா காளை வளர்ப்பை கம்மி பண்ணிடுறாங்க, காளையை வந்து வித்துடுறாங்க. ஸோ அந்த விற்கிற காளைகள்லாம் எங்கே போகுது அப்படின்னா அடிமாட்டுக்கு தான் போகும். ஆப்வியஸாக அதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜல்லிக்கட்டுக்கும் காளைக்கும் உண்டான தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜல்லிக்கட்டுன்றது காளை மாட்டை வச்சு ஆண் காளைகளான நம்ம போய் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அடக்கிறது கிடையாது. ஜல்லிக்கட்டுன்றது ஏறு தழுவுதல். அந்த ஓடிட்டு இருக்க மாட்டோட திமில பிடிச்சி தழுவிட்டு இறங்குறதுக்கு பேரு தான் ஜல்லிக்கட்டு. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு வந்து ப்ராப்பராக நடந்துட்டு இருக்க இடத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு மனுஷங்களுக்கு நடுவில் புந்து தான் ஜல்லிக்கட்டு ஓடுது. அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா அதை அடக்கிறதுக்காகவும் அதோட ஏற தழுவணும்னு ஆசைப்பட்டு ஓடி வர அந்த ஆண் மகன்களுக்கு வேணால் அடிபடுமே தவிர நடுவில் ஓடிட்டு இருக்க அந்த காளைக்கு அடிப்படுற மாதிரி எந்த விதமான சம்பவங்களும் நீங்கள் பார்க்க முடியாது. இதற்கான சான்று என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்கு இருக்குது யூடியூப்? இப்போ நான் பேசுகிறது அதில் தானே பார்க்குறீங்க. அதுலேயும் ஏற்கனவே நடந்த ஜல்லிக்கட்டுலாம் எடுத்து பாருங்கள். எந்த விதமான காளைக்கும் எந்த விதமான கொடூரங்களும் நடந்திருக்காது. அதில் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு வேணா அடிபட்டு இருக்கிறது தான் இருக்கலாம். சரி, அப்படின்னாலுமே மனுஷங்களுக்கு அடிப்படுது இல்லை, அதனால நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தாம இருக்கலாம்ல அப்படின்னு கூட கேட்கலாம். மனுஷங்களுக்கு அடிப்படுற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடக்கூடாது அப்படின்னா மனுஷன் எந்த விளையாட்டு தான் விளையாடுறது? எதுவுமே விளையாட முடியாது. ஜல்லிக்கட்டு கூட போய் விளையாடுறது அப்படின்றது பாரம்பரியமான ஒரு விஷயம். இத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால பயனடைகிறது அந்த ஜல்லிக்கட்டு காளையும் தான் பயனடையுது. நம்மளோட பாரம்பரியமும் அப்படியே நிலைச்சு நிற்கும். அப்படின்றனால தான் அந்த ஜல்லிக்கட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் போராடிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த பாரம்பரியத்தை காப்பாற்ற முட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ, அந்த சிந்து சமவெளி, அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியம் எங்க இருக்குன்னா நம்ம இந்தியாவில் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, நம்ம மதுரை பக்கத்தில் இருக்க கீழடி அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்திருக்கு. இதுக்கான சான்று எல்லாமே நீங்க மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கீழடி அப்படின்ற ஒரு ஊர்ல வைகை ஆற்றின் ஓரமாக அந்த ஆற்றுச்சமவெளி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆற்றுச்சமவெளியில் வந்து ஒரு இடம் கீழடின்ற இடத்த வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. அங்கே வந்து மிகவும் பழமையான, எத்தனை வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடங்களுக்கு முன்னாடி பழமையான நாகரிகங்கள் கீழடியிலிருந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. நியூஸ் பேப்பரில் எல்லா மீடியாஸ்லையுமே அது டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. எல்லாருமே பார்த்துருக்கோம். பார்த்து என்ன ஒரு 10 மாதம் கூட பார்த்து ஒரு 10 நாளில் நம்ம மறந்துடுவோம். அதுதான் தமிழர்கள் இல்லையா? இது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக எல்லா வரலாறு, எல்லா நாகரிகத்தை விட நம்ம தான் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது எவ்வளோ கர்வமான ஒரு விஷயம். அதவே நம்ம 10 நாளில் மறந்துடுறோம். இந்த ஜல்லிக்கட்டை வந்து இதுக்காக பேன் பண்ணணும், அது வந்து காளை வந்து ரொம்ப கொடுமைக்குள்ளாகுது, அதனால நம்ம வந்து பேன் பண்ணிடுவோம், இல்லை நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னு எத்தனை கோல் சொல்லிட்டு இருந்தாலும் ஏற்கனவே மறைஞ்சு போன நிறைய வரலாறு இருக்கு தமிழன் கிட்ட. அதுல இதுவும் ஒரு வரலாறா போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த வருஷத்துல ஒரு நாள் வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து போற்றி கொண்டாடக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டை வந்து நம்ம பேன் பண்ண வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காளை வந்து கொடுமைப்படுத்தப்படுது, அந்த காளை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்றதான் நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அது கஷ்டப்படவே இல்லை அப்படின்றதான் நாங்க சொல்றோம். அந்த ஜல்லிக்கட்டுனால காளை அட்லீஸ்ட் அந்த ஜல்லிக்கட்டுக்காகவாவது நாங்க வளர்க்குறோம் அப்படின்றது தான் நாங்க சொல்ல வரோம். அதனால அந்த காளை வந்து கஷ்டப்படுது, அதனால ஜல்லிக்கட்டு வேணாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பத்தா ஃபீல் ஆகுது. பிகாஸ் இவ்வளோ தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. லைக் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி, அவர் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஜல்லிக்கட்டுனா என்ன, அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அந்த ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணுறது ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்லா, இப்போ நான் பேசுனதுலையும் சரி, நிறைய பேர் பேசுனதுலையும் சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். எல்லாமே தெளிவாக தானே இருக்குது, எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட பதில் இருக்கே, அப்புறம் ஏன் ஜல்லிக்கட்டை பேன் பண்ணும் அப்படின்ற இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ அதனால ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. தமிழர்களாகி நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன்.